ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 விஓ எக்ஸாமில் பொதுவாகவே நமக்கு தேர்வுக்கு தயாராகிறதுக்கு வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று வேணும். ஆல்ரெடியே நான் இதை பற்றி மாணவர்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பிடிஎஃப் வடிவில் ரெடி பண்ணி கொடுத்தா மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதன் காரணமாக மாணவர்களுக்காக இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது நான் ரெடி பண்ணியிருக்கேன். வேர் டு ஸ்டடி என்னென்ன ஃபஸ்ட்டு படிக்கணும், எந்தெந்த புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். இது கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆயிரும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பொதுத்தமிழை பொறுத்தவரையும் 100 கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரையில் புதிய பாட புத்தகம், அதாவது நியூ சிலபஸ் படி இருக்கக்கூடிய நியூ புக் ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய மாணவர்களுக்கு இப்போ யூடியூப்பில் கிளாஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணிட்ட பின்னாடி ஓல்டு புக் 2015 வந்த ஓல்டு புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அதுக்கப்புறம் 2005-6 வெளியிட்ட ஓல்டு எடிஷன் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 3ஐயும் கவர் பண்ணாலே கண்டிப்பாக 60 to 70 கொஷின் அப்படிங்கிறது சாதாரணமாகவே நம்மளால் தமிழில் போட முடியும். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாமே ஒன்லி சிலபஸ் பேஸ்டு என்ன தேவையோ அதை மட்டும் நாம் படித்தால் போதுமானது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத ஓல்டு சிலபஸ் படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் நம்ம படித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தென் நான் பொதுவாகவே எந்த அகாடமி புத்தகத்தையும் ரிவ்யூ பண்ண மாட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்தர் எழுதிய ஒரு புத்தகம் அப்படிங்கிறதுனால இதை நான் ரெஃபர் பண்ணுறேன். புத்தாவின் புதிய தமிழ் புத்தகம். இதோட விலை 700 ரூபா. இது பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே சிலபஸ் வைஸ் எங்கே கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 900 பேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுவோ மாணவர்களுக்கு நான் டீச் பண்ணி கொடுத்துருவேன். எது தேவையோ அதோ மாணவர்களுக்காக இந்த புக்கு பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருவேன். ஏன்னா நிறைய பேரால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உங்களுக்காக பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்பப்போ எது தேவையோ அப்பப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். தென் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட் மெட்டீரியல். இது யாருக்குமே தெரியாது இருக்கிறதே. நியூ சிலபஸ் படி இதில் இந்த வேர்க்குரு கொஷின், இன்னும் நிறைய கொஷின், எல்லாமே நிறைய கொஷின் இதிலிருந்து கேட்டிருந்தாங்க. நியூ சிலபஸ் டாபிக்ஸ் என்னென்னவோ அது கவர்மெண்ட் மெட்டீரியல் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். எப்போ தேவையோ உங்களுக்கு அப்போ அனுப்பிடுறேன். இப்போவே எல்லா பிடிஎஃப்பும் அனுப்பணும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் தான் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. எல்லாமே 2 நாளைக்கு அப்புறம் மறந்துடுவீங்க. எப்பப்போ நம்ம எது நடத்துகிறோமோ, எப்போ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ எக்ஸாமுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த ஆர்டரில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் 85 to 90+ கண்டிப்பாக அடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 2022-25 தமிழில் நடத்தின இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூல் புக்கு, இந்த 3 புக்கையும், புத்தாவின் புதிய புத்தகம், கவர்மெண்ட் மெட்டீரியல் 2020 to 25 இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் நம்ம கவர் பண்ணாலே கன்ஃபார்ம் அடித்து சொல்கிறேன் 80 to 85 கொஷின் போட முடியும். இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக என்னால் சொல்ல முடியும். இதை தாண்டி தமிழ் அவுட் சோர்ஸ் புக்கு என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய மாணவர்களுக்கு, நம்மளுடைய பேட்ச் மாணவர்களுக்கும் நம்ம இதை தான் கவர் பண்ண போகிறோம். நியூ புக், ஓல்டு எடிஷன் புக், புத்தாவுடைய நியூ புக், கவர்மெண்ட் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதை சால்வ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம 2 இது முடிச்சாச்சு. இளங்கோமனார் சொல்வலம், நல்ல தமிழ் எழுத வேண்டுமா. இது ரெண்டும் நம்ம என்ன செஞ்சாச்சு, ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது என்னென்னா தமிழ் இலக்கண கலைக்களஞ்சியம், தேவிராவுடைய பொது தமிழ் புத்தகம். இது 3ஐயும் இந்த ஆர்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் அடுத்தது மரபு தொடர் அகரவரிசை, மயங்கொலி சொல்லகராதி, பழமொழி 400, ஆட்சி சொல்லகராதில் இருக்கக்கூடிய கலை சொற்கள், ஐயர் சொல் கையேடு, தமிழை பிரித்து எழுதுவோம், பயன்முறை தமிழ், தமிழ் அகரமுதலி, தமிழ் பழமொழிகள், நவீன தமிழ் அகராதி, தொல்காப்பியம், நன்னுள்ள எழுத்து சொல், பாவனார், கலை களஞ்சியம். இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சார் சொல்லும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படிங்கிறீங்களா? அதனால தான் நான் சொன்னேன், இந்த புக் லிஸ்ட்டில் நம்ம எதுவுமே படிக்கலாலும்
இந்த 3 புக்கு, நியூ புக்கு, ஓல்டு எடிஷன் புக்கு, ஸோ புத்தாவுடைய நியூ ஓல்டு, கவர்மெண்ட் மெட்டீரியல், இந்த 3 புக்கை படித்தாலே கண்டிப்பாக நம்மளால் 80 to 85 கொஷின் சாலிடாக வாங்க முடியும். தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இது எல்லாமே கவர் பண்ண முடியலனாலுமே அது தெளிவாக நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை தெளிவாக அழுத்தி ஷார்ட்கட் வச்சு படிச்சிட்டோம்னாலே நல்ல மதிப்பெண் தமிழில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம ஜஸ்ட்டு மற்ற புத்தகம் எல்லாத்தையும் ரீட் அவுட் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 100% இருக்குது அப்படின்னா 60% நல்லா அழுத்தி படிச்சுட்டு மீதி 40% ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணாலே போதும். ஸோ கண்டிப்பாக நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தென் மேக்ஸை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி சொன்னது போல தான். ஸோ 15 கேள்விகள் ஆப்டிடியூட்லேருந்து கேட்பாங்க. அதில் 6th-லேருந்து 10th வரையும் ஸ்கூல் புக். ஸோ இது நம்ம 2வதாக கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்கை தான் இப்போதைக்கு நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ ஆல்ரெடியே வீடியோஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் மேக்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ தென் போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்டிடியூட் ஆர்எஸ் அகர்வால் புக்கை முடிச்சுட்டு ஸ்கூல் புக்கை நம்ம கவர் பண்ணிவிட்டு ஆப்டிடியூட்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம சால்வ் பண்ணலாம் மேக்ஸில் கண்டிப்பாக. ஸோ இந்த ஆப்டிடியூட்டில் கேட்குற 15 கொஷினுக்கு 12 அல்லது 13 கொஷின் சாதாரணமாக நம்மளால் போட முடியும். ஸோ தென் அதே போல் ரீசனிங் காரணமில்ல 10 கேள்விகள் கேட்குறாங்க. இதுக்கும் ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தோடைய ரீசனிங் புக் இருக்குது. அந்த புக்கில் இருக்க எல்லா சம்மும் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் 7 to 8 கொஷின் இந்த ரீசனிங்கில் போட முடியும். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பின்னாடி என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லா டாபிக்ஸில் இருக்கக்கூடியதும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டு பின்னாடி என்ன பண்ணால் தினமும் டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம எந்த அளவுக்கு சால்வ் பண்ண போகிறோமோ ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேக்ஸில் ரொம்ப ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்கு ஆப்டிடியூட் 1, ஸோ ரீசனிங் 2 புக்கையும் முடிச்சுட்டு ஸ்கூல் புக்கை கவர் பண்ண போகிறோம். ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினை கவர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாமுக்குள்ளே இந்த எல்லா புக்கையும் நம்ம கவர் பண்ணிட்டு தான் எக்ஸாமுக்கு நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண மேக்ஸில் 23, 22 அல்லது 25 கொஷின் ஸோ அழகாக எல்லாராலையும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு தமிழ் மற்றும் மேக்ஸ்க்கு மட்டும் வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது என்னென்ன புக்ஸு படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கீழே டெஸ்கிரிப்ஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி டவுன்லோட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் சரண் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற சர்ச் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில். சரண் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் குரூப்லேயே சென்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்த்து செக் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தில் என்னென்ன படிக்கணும், எது படிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய பேட்ச் மாணவர்களுக்கு மட்டும் தனியாக நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களாப்பா? ஸோ பேட்ச் மாணவர்கள் இந்த புக்கெல்லாம் இவ்வளோ இருக்குது, அவ்வளோ இருக்குது, இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ ஜஸ்ட்டு இதெல்லாம் இவ்வளோ புக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ யாரையும் பயப்படுறதுக்காகவோ இவ்வளோ புக்கு இருக்குது அவ்வளோ புக்கு இருக்குதுன்னு சொல்கிறதுக்காகவோ வரல. ஸோ நம்ம வந்து பெருசு அப்படின்னு நினச்சா பெருசாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு விஷயம் கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெஃப்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த இதில் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அவுட் சோர்ஸ் இருக்குது, நிறைய புக் இருக்குது, நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய அந்த புக்கில் இருக்கிறது சிலபஸ் படி நமக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அதை மட்டும்தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இது கமெண்ட்ஸ் கீழே பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஜிஎஸ்சில் என்னென்ன படிக்கணும், ஸ்கூல் புக் எங்கே படிக்கணும், ஸோ என்னென்ன அவுட் சோர்ஸ் புக் படிக்கணும் அப்படிங்கிறது ஸோ நாளைக்கு ஜிஎஸ் பிடிஎஃப் அப்படிங்கிறது நான் தரேன். சரிங்களாப்பா? இந்த பிடிஎஃபை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.